வணக்கம். இது நிஜக்கண். தொன்மை வரலாறு கொண்ட உகந்தை முருகன் ஆலயம் கடந்த சில நாட்களாக இலங்கையிலும் சர்வதேச அளவிலும் பேசுபொருளாக மாறி வருகின்றது. அம்பாறை மாவட்டத்தின் லாகுகல பிரதேச செயலாளர் பிரிவு தென் எல்லையில் அமைந்துள்ள தமிழர்களுடைய தொன்மையும் புராதனமும் வரலாறும் கொண்ட உகந்தை முருகனாலய புனித பிரதேச பகுதியில் காணப்படும் ஒரு மலையில் திடீரென அப்பகுதியில் நிலை கொண்டுள்ள கடற்படையினரால் ஸ்தாபிக்கப்பட்ட புத்தர் சிலை தொடர்பான விவகாரம் தொடர்பில் பல்வேறு எதிர்மறையான கருத்துக்கள், தகவல்கள் ஊடகங்கள் வாயிலாக வெளியாகியுள்ளன. இந்த விடயத்தை ஆராயும் விதமாக எமது ஊடகவியலாளர் உட்பட சக செயற்பாட்டாளர்கள் குழு அந்த பகுதிக்கு சென்று குறித்த புத்தர் சிலை நிர்மாணம் குறித்து ஆராய்ந்துள்ளது. இதற்கமைய ஆலயத்தில் காணப்பட்டவர்களிடம் பேசுகின்ற போது இந்த புத்தர் சிலை நிறுவுகின்ற விடயம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று 2023 ஆரம்பிக்கப்பட்டிருந்தது என்றும் 2024 ஒரு புத்தர் சிலை இங்கே நிறுவப்பட்டது என்றும் கூறப்பட்டது. அத்தோடு கடந்த 2 மாதங்களாக இந்த புத்தர் சிலை பெரிய அளவிலே இங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது என்றும் கூறப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் நேரடியாக அங்கு அந்த இடத்திற்கு சென்ற நாம் அவதானித்தது, அந்த இடத்தில் முருகன் ஆலயத்திற்கு முன்பாக கடற்கரை பிரதேசத்தில் வலதுபுறம் வள்ளியம்மன் மலை, தோணிமலை போன்றவைகளும், இடதுபுறம் கடற்படை முகாமோடு இணைந்ததாக காணப்படுகின்ற ஒரு மலையும், அந்த மலையில்தான் இந்த புத்தர் சிலையும் நிறுவப்பட்டிருக்கின்றது. இது உகந்தை ஆலய பிரதேசம். இந்த உகந்தை ஆலய பிரதேசம் என்பது சைவ தமிழர்களுடைய பூர்வீகமான ஒரு வரலாற்றிடம். இங்கு எவ்வாறு இந்த புத்தர் சிலை நிறுவப்பட்டது, யாரால் நிறுவப்பட்டது, ஏன் நிறுவப்பட்டது, இதனுடைய பின்னணி என்ன என்பதை பற்றியெல்லாம் ஆராயப்பட வேண்டும். இந்த நிலையில் நாங்கள் அவதானித்த போது இந்த புத்தர் சிலை கடற்படை முகாமில் இருந்து வந்த சிவில் உடை தரித்த இருவரால் அந்த சிலையிலுள்ள மலை துப்பரவு செய்யப்பட்டதையும் காண முடிந்தது. இந்த சிலை அவர்களுக்கு தெரியாமல் அங்கு வேறு யாரும் நிறுவியிருக்க முடியாது. இது அவர்களுடைய கடற்படை முகாமுடன் காணப்படும் மலை பிரதேசம் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டதோடு இது அவர்கள் வழிபடுவதற்காக நிறுவியிருக்கலாம் என்றொரு கருத்தும் அங்கு கூறப்பட்டது. அவ்வாறு கடற்படையினர் வணங்குவதாக இருந்தால் அதை அவர்களது முகாமினுள் வைத்திருக்கலாமே, ஏன் அதை பொதுவெளியில், அதுவும் உகந்தை முருகன் திருவம்பாவை காலத்தில் தீர்த்தமாடுகின்ற அந்த பிரதேசத்தில் நிறுவினார்கள் எனும் கேள்வியும் எழுகின்றது. இன்றைய தினம் ஆலயத்திற்கு புலனாய்வு துறையினரும் வந்து தங்களிடம் இதை யார் புகைப்படம் எடுத்தது, யார் ஊடகங்களில் வெளியிட்டது என்று கேட்டிருந்தார்கள் என்றும், இந்த இடத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக அவர்கள் வருகை தந்து நின்றார்கள் என்று 2 போலீசாரும் வந்திருந்தார்கள் என்றும் கூறப்பட்டது. அந்த போலீசாரையும் அப்பகுதியில் காண முடிந்தது. மேலும் அந்த இடத்தில் ஒரு அச்சமான, பதட்டமான சூழலையும் நாங்கள் அவதானித்தோம். அதைத் தொடர்ந்து இந்த விடயங்களை ஆராய்ந்து தகவல்களை சேகரித்த பின்னர் நாங்கள் அங்கிருந்து வெளியாகியிருந்தோம் என எமது செய்தியாளர் தெரிவித்தார். மேலும் எங்களிடம் இருக்கின்ற கேள்வி, உகந்தை முருகன் ஆலயத்தின் மலையில் வள்ளியம்மன் ஆலயத்தை அண்டியதாக அமைக்கப்படவிருந்த முருகன் சிலையினை அமைக்க வேண்டாம் என்று தடுத்து நிறுத்திய வன இலாகா மற்றும் ஏனைய திணைக்களங்கள் ஏன் இந்த புத்தர் சிலையினை நிறுத்தவில்லை என்ற கேள்வியும் எழுகின்றது. எனவே இதன் பின்னணி என்ன என்பதையும், இது தொடர்பான உண்மைகளையும் உரிய திணைக்களங்கள் உடனடியாக விசாரித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதோடு இந்த சிலை நிறுவிய விடயம் சைவ தமிழர்களிடையே அதிர்ச்சியையும், தங்களுடைய உரிமை மறுக்கப்பட்டு இன்னும் ஒரு சமூகத்திற்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கின்ற விடயத்தையும் பேசுபொருளாக்கியிருக்கின்றது. எனவே இந்த அரசு உடனடியாக இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த சிலையை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இந்த சிலை பற்றிய விடயத்தை நாங்கள் பேசுகிற போது சன்னியாசி மலையும் எங்களிடமிருந்து பறிபோயிருக்கின்றது, அங்கும் ஒரு புத்தர் சிலை நிறுவப்பட்டிருக்கின்றது என அம்பாறை மாவட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர் தாமோதரம் பிரதீபன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது கூறியிருந்தார். அத்தோடு இந்த உகந்தமலை பகுதியில் புத்தர் சிலை அமைத்து
சட்டவிரோதமாக மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் செயற்பாடுகளை அடிப்படைவாதிகள் கைவிட வேண்டுமென இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீநேசன் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இதனை அரசாங்கம் விழிப்பாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அல்லாதுவிட்டால் தேவையற்ற விளைவுகளை கடந்த காலங்களில் ஏற்பட்டது போன்று ஏற்படுத்துவதற்கு வழி ஏற்படுத்தும் என்று ஸ்ரீநேசன் குறிப்பிட்டிருந்தார். மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் உகந்தைமலையில் முருகன் ஆலயம் அமைக்கும் விடயத்தில் வன இலாகாவினர் தடைகளை விதித்திருந்தார்கள். ஆனால் இந்த புத்தர் சிலை வைக்கின்ற விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள். இது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த உகந்தை மலையில் ஒரு புத்தர் சிலையை நிறுவியிருக்கின்றார்கள். உண்மையில் நாங்கள் மதத்திற்கும் மரியாதை கொடுக்கின்றவர்கள். புத்த பகவானை பொறுத்தவரையில் அவர் உண்மையில் அமைதிக்காக மக்கள் வாழ வேண்டும், குழப்பங்கள் இருக்கக்கூடாது, காருண்யம் பேணப்பட வேண்டும், எந்த இடத்திலும் குழப்பங்கள், கலவரங்கள், சண்டைகள் தனது பெயரால் இடம்பெறக்கூடாது என விரும்புபவர். இவ்வாறு இருக்கத்தக்கதாக உகந்தை மலையில் முருகன் ஆலயத்திற்கு பக்கமாக இப்போது சட்டவிரோதமாக ஒரு புத்தர் சிலை அமைத்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக இப்போது அந்த இடத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம், இந்த விடயத்தில் நீங்கள் ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். சகல மக்களையும் சமத்துவமாக சமதர்மமாக வழிநடத்த வேண்டும் என்கின்ற உங்களுடைய வார்த்தைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு கலாச்சார ரீதியான பண்பாட்டு ரீதியான ஒரு ஆக்கிரமிப்பை அல்லது முருகன் ஆலயத்திற்கு பக்கத்தில் இன்னும் ஒரு சிலையை நிறுவுவதன் மூலமாக நாட்டில் குழப்ப நிலையை ஏற்படுத்தாமல் இவ்வாறான சட்டவிரோதமான செயற்பாடுகளை தடுக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல போனால் வனவள திணைக்களமானது இந்த விடயத்தில் அக்கறையின்றி இருக்கின்றது அல்லது அனுமதி கொடுத்து இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் முருகன் ஆலயம் அமைக்கின்ற விடயத்தில் அவர்கள் தடைகளை விதித்திருந்தார்கள். ஆனால் புத்தர் சிலை வைக்கிற விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள். இது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. நாங்கள் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் சட்டவிரோதமாக மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளை அடிப்படைவாதிகள் கைவிட வேண்டும். இதனால் அரசாங்கம் விழிப்பாக செயற்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அல்லாதுவிட்டால் தேவையற்ற விளைவுகளை கடந்த காலங்களில் ஏற்பட்டது போன்று ஏற்படுவதற்கு வழிகூறும் என்பதனை கூறிக்கொள்கின்றேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இப்படி பலதரப்பட்ட விடயங்கள் நாட்டில் இன்னமும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே இன்னும் என்ன எல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.